வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நல்ல சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம், இது போல் வெரைட்டி ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, இது போல் டிஃபன் வகைகளுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான இந்த பட்டாணி மசாலா எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு 3 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 3/4 வாசி தான் வெந்திருக்கணும். நல்லா குழைய வேக வைக்கக்கூடாது. அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், 1 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணினா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அது கூடயே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோன்னு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. அப்புறம் மசாலா தூள்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ பட்டாணியை போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த பட்டாணி வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும். அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இந்த மசாலா கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கி இது கூடயே சேர்த்துக்குவோம். நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள உப்பு, காரம் எல்லாம் உருளைக்கிழங்கோட பிடிச்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. பட்டாணி, உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பெரட்டி இறக்கணும்னா போதும். ரொம்ப நாளைக்கு வைக்க வேண்டியல. உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா கூட நீங்கள் இதை ட்ரையாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சு கிளறி இறக்கணும்னா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம பட்டாணி மசாலா நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் சேர்த்த பொருட்களோட அளவுகளும் கரெக்டான அளவுகளோடு இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.